Questions and Answers, COD 2. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, January 3, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கேள்விகளும் பதில்களும் COD 2. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1954 வருடம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I don't know what they probably, perhaps they might write it over. It said Isaiah 4:24. Now Isaiah 4 only has 6 verses in it, so I don't know where you have Isaiah 5:24. அது எங்கே என்று எனக்கு தெரியாது. அவர்கள் அநேகமாக ஒருவேளை அவர்கள் அதை எழுதியிருக்கலாம். அது ஏசாயா 4:24 என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ஏசாயா 4 இதில் மாத்திரமே 6 வசனங்கள் தான் உள்ளன. ஆகவே நீங்கள் ஏசாயா 5:24 என்று கூற முனைந்தீர்களா என்பது எனக்கு தெரியாது. It says, what is the meaning of the scripture and when shall it come to pass? Isaiah 4:24 and Isaiah 4 has 6 verses. If you can, ever who wrote it, if you can think now, maybe and rewrite it again, I can get to it, see. அது ஏசாயா 4:24. அந்த வேத வசனத்தின் அர்த்தம் என்ன, அது எப்பொழுது நிறைவேறும் என்று கூறுகின்றது. ஏசாயா 4 6 வசனங்கள் தான் இருக்கின்றன. உங்களால் முடிந்தால் இதை எழுதியவர் யாராயிருப்பினும் நீங்கள் இப்பொழுது சிந்தித்து ஒரு கால் அதை மறுபடியும் எழுதினால் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பாருங்கள். I won't know just where he was referring to. Isaiah 4:24. What is the meaning of the scripture and when will it come to pass? நீங்கள் எதை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏசாயா 4:24. அந்த வேத வசனத்தின் அர்த்தம் என்ன, அது எப்பொழுது நிறைவேறும்? Now, I won't keep long. All right, thank you, brother. I got some places to go, and this, I was thinking, I had a scripture here. இப்பொழுது உங்களை நான் நீண்ட நேரம் வைத்திருக்க மாட்டேன். சரி, உமக்கு நன்றி சகோதரனே. நான் செல்ல வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. மேலும் நீங்கள் அறிவீர்கள், நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வேத வசனத்தை இங்கே வைத்திருந்தேன். A letter from Mr. Baxter. And before we start on the services this morning on this, I'd like for you to pray with me just a moment. அல்லது என்னை மன்னிக்கவும், திரு பாக்ஸரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. இந்த காலை ஆராதனையை ஆரம்பிக்க முன்பு இதன் பேரில் நீங்கள் என்னுடன் சேர்ந்து சிறிது நேரம் ஜெபம் செய்ய நான் விரும்புகிறேன். I have been come out of the services with the very best of intentions to going into to my service overseas just the next few days. Now I get a letter from Brother Baxter. நான் ஆராதனைகள் முடிந்த பிறகு இன்னும் சிறிது நாட்கள் கழித்து அயல் நாடுகளில் ஆராதனை நடத்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். சகோதரன் பாக்ஸரிடமிருந்து இப்பொழுது ஒரு கடிதத்தை பெற்றேன். Brother Cox read it to me over the phone last night and gave it to me this morning that they are trying to set it back again now again. And I don't know whether that is Satan trying to hold me back. சகோதரன் காக்ஸ் நேற்றிரவு தொலைபேசியின் மூலம் அதை எனக்கு படித்து காட்டிவிட்டு இன்று காலை அவர் அதை என்னிடம் அளித்தார். இப்பொழுது அவர்கள் அதை தள்ளி வைக்க மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் செல்லாதவாறு சாத்தான் தடை செய்கின்றானா அல்லது சமயம் வாய்க்கத்தக்கதாக? Or is it God just waiting for the time to be right? I don't know. They want to set it back a little bit. And they just kept setting it back since October. தேவன் காத்துக் கொண்டிருக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் அதை சிறிது தள்ளி வைக்க விரும்புகிறார்கள். அக்டோபர் முதல் அவர்கள் அதை தள்ளி வைத்துக் கொண்டுள்ளனர். October, November, December, January. This is almost 4 months now that they've set it back. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி சுமார் 4 மாதங்களாக அவர்கள் அதை தள்ளி வைத்தனர். And now the vision has come. Here it is written here in the Bible, just exactly what will come to pass, but when I don't know. Now I have told the people just with good faith what they told me, that to be ready along this time. தரிசனமானது இப்பொழுது வந்துள்ளது. சரியாக என்ன நடக்கப் போகிறது என்பது என் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எப்பொழுது என்பது எனக்கு தெரியாது. இப்பொழுது இந்த நேரத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் ஜனங்களிடத்தில் அப்படியே நல்ல விசுவாசத்துடன் சொல்லி இருக்கிறேன். Now people think that I'm just not honest about it. When's he going to go? நான் நினைக்கிறேன்,
இப்பொழுது நான் அதை குறித்து உண்மையா இல்லை என்று இப்பொழுது மக்கள் நினைக்கிறார்கள். ஓ, எப்பொழுது அவர் பெறப்போகிறார், எப்பொழுது அவர் பெறப்போகிறார்? But when I get these letters and they tell me, well, they can't do it just yet, this has to be done and this has to be done, then I feel bad facing the people. I don't know what to do. But one thing, I'll do this, and you all with me. ஆனால் எனக்கு இந்த கடிதங்கள் கிடைத்தவுடன் அவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள், பாருங்கள், நீங்கள் அதை இன்னுமாய் செய்ய முடியாது, இதை செய்தாக வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நான் மக்களை சந்திக்கையில் மோசமாக உணர்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம், நான் இதை செய்வேன், நீங்கள் எல்லோரும் என்னுடன் இருக்கின்றீர்கள். அதை நான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நானும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறுகிறேன். புரிகிறதா? ஆகையால் நான் things like that. It may be Satan trying to do it. So while we pray this morning, and each time when you're praying through the week, சில சமயங்களில் சபையால் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை. இப்பொழுது அயல்நாட்டு நுழைவு சான்று அல்லது ஏதோ ஒன்று அதை போன்ற காரியங்கள் இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். சாத்தான் அதை செய்ய முற்படலாம். ஆகையால் இக்காலை வேளையில் நாம் ஜெபிக்கையில் வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் you pray for me and ask God that if it's Satan to moving out of the way, see, and if it's His will, hold me here. See, He knows just exactly what to do. Maybe something that He's moving around, getting the picture right. எனக்காக நீங்கள் ஜெபித்து அது சாத்தானா இருந்தால் அவனை பாதையிலிருந்து அப்புறப்படுத்தி போடும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? அது அவருடைய சித்தமா இருக்குமானால் அவர் இங்கேயே என்னை நிறுத்தட்டும். புரிகிறதா? சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அவர் வேறொரு காரியத்தின் மூலம் கிரியை செய்து காரியங்களை சரிப்படுத்துவார். ஆகையால் அவரை முந்தி செல்ல எனக்கு ஒருபோதும் விருப்பமில்லை. ஓ, நீ அதை செய்வாயானால் அது பயங்கரமானது. புரிகிறதா? எனவே நான் அதைத்தான் உணர்கிறேன். அதாவது அது ஒரு கால் எதை கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் எனக்கு தெரியாது. Many of you know his conditions, don't you? And you know the doctors has given him up, and he's supposed to die a week ago or more. Brother George Wright. நம்முடைய அருமை சகோதரன் ஜார்ஜ் ரைட் போல அவருடைய நிலைமைகள் உங்களில் அநேகருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமல்லவா? மருத்துவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வாரம் அல்லது அதற்கு முன்பாக பாருங்கள், சகோதரன் ஜார்ஜ் ரைட் மரித்து போயிருக்க வேண்டும். I went down to see him, and while down there I prayed as sincere as I know how to pray for him. And then coming home, and I wondered what would take place. நான் அவரை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன். அங்கே சென்று என்னால் எப்படியெல்லாம் அவருக்காக ஜெபிக்க முடியுமோ அவ்வாறு நான் உத்தமமாய் அவருக்காக ஜெபித்தேன். அதன் பிறகு நான் வீடு திரும்பி என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சில நாட்கள் கழித்து பாருங்கள், கடந்த திங்கட்கிழமை காலையில் எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. காத்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுது நான் ஜெபம் செய்த புற்றுநோயோடு இருந்த ஒரு பெண், நான் அவள் நிற்க கண்டேன். மற்றும் அவர்கள் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்த போது அவள் புற்றுநோயினால் நிரப்பப்பட்டிருந்தபடியால் அவர்கள் அவளை மறுபடியும் தைத்து விட்டார்கள். புரிகிறதா? ஆனால் அவள் உயிர் வாழப் போகின்றாள், அது எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது சகோதரன் ஜார்ஜ் ரைட்டை குறித்து சரியான தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் வந்து கொண்டிருந்தேன், அதே தரிசனம். நான் வெளியே வந்து கொண்டிருந்த போது நான் அவருடைய வீட்டை பார்த்தேன். அவருடைய வீட்டின் இடது பக்கத்தில் மரங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தன. ஒரு அலரி மரம். அதன் மேலாக ஏறக்குறைய என் கைமூட்டு அளவிற்கு மணல் கட்டிகள் உருண்டு சென்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தூதன் ஒரு கல்லறையை பற்றியும் சகோதரன் ஜார்ஜ் அவர்களை பற்றியும் கூற கேட்டேன்.
that it was Brother George's grave that they were digging, or it seems to me, now remember, now I wouldn't state this. இப்பொழுது அது ஒன்று, அவர்கள் சகோதரன் ஜார்ஜின் கல்லறைக்குழியை தோண்டுகிறார்கள் என்பதாக இருக்கும், அல்லது அதில் எனக்கு தோன்றினதோ. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் இதை கூற மாட்டேன். And so I believe we got a PA system moving through here, recording system rather. But I want to make it clear like I did to them. I think it was this. மேலும் நாம் பெற்றுள்ள ஒரு ஒலி அமைப்பு முறையானது இங்கே, அல்லது சரியாக கூறினால் ஒரு பதிவு செய்யும் முறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு செய்தது போல நான் இதையும் தெளிவாக்கி கூற விரும்புகிறேன். இதுதான் அது என்று நான் நினைக்கிறேன். There's a bunch of people down there laughing at him because of he bleeding, God's going to heal him, as the doctor said, well, he can't. See, the blood clot down into his lungs, he's spitting out blood and everything else. அங்கே ஒரு கூட்ட மக்கள் சிரித்து அவரை கேலி செய்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் மருத்துவர் கூறின பிறகும் தேவன் தன்னை சுகமாக்குவார் என்று அவர் விசுவாசித்துக் கொண்டிருந்தார். அவர் சுகவீனமாயிருந்தார். பாருங்கள், அவரால் முடியவில்லை. பாருங்கள், இரத்த கட்டியானது அவருடைய நுரையீரல்களுக்குள் சென்று விட்டபடியால் அவர் ரத்தத்தை துப்பிக் கொண்டிருந்தார். இன்னும் மற்ற காரியங்கள். அவர் ஒரு சிறு அணு அளவிற்கு கூட அது அவருடைய இருதயத்திற்கோ அல்லது தலைக்கோ சென்றால் அது அவருக்கு பக்கவாதத்தை ஏற்படுத்திவிடும் அல்லது அவரை கொன்றுவிடும் என்று கூறிவிட்டார். புரிகிறதா? குறிக்கப்பட்ட நாட்களுக்கு மேலாக அவர் 72 வயதுடையவராய் இருக்கின்றார். ஆனால் அவர் அவரை கேலி செய்கின்றவர்களில் சிலருடைய கல்லறை குழிகளை தோண்டுவார். கல்லறை குழியை தோண்டுவார் என்பதாய் இது இருந்தது என்று நான் நம்புகிறேன். When I talk to him, he does dig graves. That's what he does. And it seemed like it's something about a grave and a digging a grave or something like that. And Brother George, இப்பொழுது அவர் குழி வெட்டுகிற ஒருவர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குழி வெட்டுபவராய் இருக்கிறார். நான் பாருங்கள், அவர் கல்லறை குழிகளை தோண்டுகிறார் என்று நான் நினைத்த போது அந்த தொழிலைத்தான் அவர் செய்கிறார். அது ஒரு கல்லறையை குறித்த ஏதோ ஒரு காரியமாய் மற்றும் ஒரு கல்லறை குழியை தோண்டுவது போல் தென்பட்டது, அல்லது அது போன்று ஏதோ ஒன்றாய் இருந்தது. சகோதரன் ஜார்ஜ் ரைட். I've asked the Lord now for about 4 nights to repeat it to me again if he would. It come along about 7 or 8 o'clock one morning. So I trust that he'll make it clear, but I do believe with all my heart. அவருக்கு விருப்பமானால் அதை திரும்பவும் எனக்கு காண்பிக்கும்படி கிட்டத்தட்ட 4 இரவுகளாக இப்பொழுது நான் கர்த்தரிடம் கேட்டிருக்கிறேன். அது சுமார் ஒரு காலையில் 7 அல்லது 8 மணி அளவில் எனக்கு வந்தது. ஆகவே அதை அவர் எனக்கு தெளிவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் என் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். Now this is just that I was right when I say that he'll dig the grave for some of those that's laughing at me. If I got it clear, but I'm not too sure of it. It was something about digging a grave, and Brother George right. I think that he was to dig the grave of somebody was laughing at him. இப்பொழுது அவரை பார்த்து சிரிப்பவர்களில் சிலருக்கு அவர் கல்லறை குழியை தோண்டுவார் என்று நான் கூறினபோது இது சரியாக அதுவாகத்தான் எனக்கு இருந்தது. இப்பொழுது நான் அதை தெளிவாக புரிந்து கொண்டாள், ஆனால் அதை குறித்து கூட எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அது சகோதரன் ஜார்ஜ் ரைட் ஒரு கல்லறை குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறதை பற்றிய ஏதோ ஒரு காரியமாக இருந்தது. அவரை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்த யாரோ ஒருவருடைய கல்லறை குழியை அவர் தோண்ட வேண்டியதாய் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது தேவன் அன்பாய் இருக்கிறார், மேலும் நம்முடைய முழு இருதயத்தோடும் நாம் அவரை நேசிக்கிறோம். On these questions, I'll answer them the best of my knowledge. Now, friends, I can make so many mistakes on these things. I'm just a man like all the rest of us. இப்பொழுது இந்த காலை வேளையில் இந்த கேள்விகளின் பேரில் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிட நாம் விரும்பவில்லை. நான் எனக்கு தெரிந்தவரை சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிப்பேன். இப்பொழுது நண்பர்களே, நான் இந்த காரியங்களின் பேரில் நிறைய தவறுகளை செய்யக்கூடும். நான் எல்லாரையும் போல ஒரு மனிதன். Brother Neville or any of these other ministers or so forth answer them just the same as I could, but I do this for a purpose to kind of find out what's on the heart of the people. சகோதரன் நெவில் அல்லது இன்னும் மற்ற ஊழியக்காரர்கள் அல்லது வேறு யாரேனும் என்னால் பதிலளிக்க முடிந்தது போலவே அவைகளுக்கு பதிலளிக்க முடியும். ஆனால் ஜனங்களின் இருதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஒரு விதமாக கண்டறியும்படியான ஒரு நோக்கத்திற்காகவே நான் இதை செய்கிறேன்.
ஆகையால் 4 அல்லது 5 காரியங்கள் ஒன்றையே இழுத்துக் கொண்டிருப்பதை நான் காணும்போது அப்பொழுது நான் ஓ, இதோ நாம் இங்குள்ளோம். அங்கே சபையில் சில சிறிய கேள்விகள் உள்ளன. அதனால் நீங்கள் என் நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்று நினைப்பேன். இப்பொழுது நாம் சிறிய கேள்விகளை குறித்து மறந்து விடுவோம். And the main thing above everything is to keep the church in harmony and in love of God and moving on. If we can all believe that the blood of Jesus Christ cleanses us from all sin and unrighteousness. எல்லாவற்றுக்கும் மேலான முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவத்தினின்றும் அநீதியினின்றும் சுத்திகரிக்கிறது என்று நாம் அனைவரும் விசுவாசிக்க கூடுமானால், நாம் சபையை இசைவிலும் தேவ அன்பிலும் ஈடேற செய்து தொடர்ந்து முன்னேற செய்வதேயாகும். If the woman sat next to you, the man sat next to you, if he doesn't believe Jesus will actually come visibly again. Let's just go right ahead anyhow. We don't agree with him on the scripture. உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்திரீ அல்லது உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மனிதன் இயேசு உண்மையாக நான் காணக்கூடிய விதத்தில் மறுபடியும் வருவார் என்று விசுவாசிக்காவிடினும், எப்படியாயினும் நாம் அதை ஒப்புக்கொண்டு சரியாக தொடர்ந்து முன் செல்வோமாக. வேத வசனத்தின் பேரில் அவர்களோடு நாம் ஒத்துப்போவதில்லை. But let's make the church move on for harmony, because in there we're going to catch some more people. But when the church is out of harmony, then you hurt the church. Then you hurt the cause. You just can't do it. But when we can agree upon one thing. ஆனால் சபை இசைவாக செல்ல நாம் பிரயாசப்படுவோம். ஏனென்றால் இன்னும் நிறைய மக்களை நாம் பிடிக்கப் போகிறோம். ஆனால் சபையானது இசைவாக இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் சபைக்கும் நீங்கள் பிரயாசம் எடுக்கும் நோக்கத்திற்கும் தீங்கு செய்வீர்கள். நீங்கள் அது வெறுமனே உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் நாம் ஒரு காரியத்தின் பேரில் ஒத்துப்போக முடியும். That the blood of Jesus Christ cleanses us from all sin. That's right. And sin is gone. And we're pretty close to home line and one blood when we're blood. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. அது உண்மை. பாவம் போய்விட்டது. அப்பொழுது நாம் பரலோக வீட்டிற்கு மிக அருகில் வந்து விட்டோம். சகோதரன் நெவில், ரத்தமானது நாம் I've got a brother, we're blood relations. My, how we disagree. Miserably. But it's the same, we're brothers. எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். நாங்கள் இரத்த சம்பந்தமான உறவுள்ளவர்கள். ஆனால் நாம் எப்படி உடன்படுகிறதில்லை? பரிதாபமாக. ஆனால் நாங்கள் சகோதரர்கள். அதுவேதான். Now, I was thinking of this week, coming week, if I didn't go overseas, maybe Brother Pavel's come over and he wanted to start a campaign in Louisville. இப்பொழுது இந்த வாரத்தை, வருகின்ற வாரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை சகோதரன் காபூல் வந்து லூயிவில்லில் ஒரு தொடர் கூட்டத்தை தொடங்கி நடத்த விரும்பினார். And he wanted to get the army. We had a little healing service over there that night, and the Lord works marvelous things. And so, but then I find out that those brothers from Del Rio, Texas, Jessup brothers. அந்த இரவு நாம் சிறிய சுகமளிக்கும் ஆராதனை நடத்தின அந்த ஆயுத அரங்கை எடுக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் சில அற்புதமான காரியங்களை நடப்பித்தார். ஆகவே ஆனால் டெல் ரியோ டெக்சாஸில் இருந்து அந்த சகோதரர்கள், ஜோசப் சகோதரர்கள் லூயிவில்லில் ஒரு ஆராதனையை ஒழுங்கு செய்து service in Louisville, and they got their best speaker over there for these next coming weeks, and said he didn't know just when he was going to leave. Charles, I believe it is, that's to be there this next week, and I certainly wouldn't start a revival nowhere and a campaign of that kind going on. வருகின்ற வாரங்களுக்கு அங்கே அவர்களுடைய ஒரு சிறந்த பேச்சாளரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் கண்டுகொண்டேன். ஆகவே அவர்தான் எப்பொழுது போகப் போகிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை என்று கூறினார். சார்லஸ் அது அடுத்த வாரம் அங்கே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தொடர் கூட்டங்கள் நடக்கும் சமயத்தில் நான் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை ஆரம்பிக்கவே மாட்டேன். And they're also having a healing campaign. And so the healing campaign is in the afternoon, this afternoon. And so I wouldn't want to start a meeting and them having a meeting there. அவர்களும் ஒரு சுகமளிக்கும் தொடர் கூட்டங்களை கூட நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆகவே சுகமளிக்கும் கூட்டங்கள் பிற்பகல், இன்றைய பிற்பகல் வேளையில் இருக்கும். ஆகவே அவர்கள் அங்கே கூட்டங்கள் நடத்துகையில் மேலும் நான் கூட்டத்தை ஆரம்பிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் எங்கேயோ இருப்பது என்னவென்று எனக்கு தெரியும். மற்றும் அது உங்களுக்கு தெரியுமா, நான் கூட்டங்கள் நடத்துகையில் யாராவது எழும்பி அதை போன்ற சிறிய கூட்டங்களை ஆரம்பித்து விடுகின்றனர். அது சரியென தோன்றவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அது சரியான ஸ்தானத்தில் பொருந்துவதில்லை. ஆகவே நாம் சிறிது காலம் காத்திருப்போம்.
ஒருவேளை கர்த்தர் நமக்கு உதவுவார். He'll help us anyhow. Amen. So we just believe and hold on and be faithful to God. எப்படியாயினும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நாம் விசுவாசிக்க மாத்திரம் செய்து அப்படியே நிலைத்திருந்து தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாயிருப்போம். Now shall we pray. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். Father in heaven, let thy blessings shine upon us now as I go forward to answer these questions. Oh God, just some of them here I've never even looked at yet. பரலோகத்தில் உள்ள பிதாவே, நான் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க செல்கையில் உமது ஆசீர்வாதங்கள் தாமே இப்போது எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். ஓ தேவனே, சரியாக நான் ஒருபோதும் பார்த்திராத அவைகளில் சில இங்கே இன்னமும் இருக்கின்றன. Only 2 or 3 that I read just a while ago. I pray, Father, that you'll help me and give me wisdom and understanding that I'll only speak that which is right. Grant it, Father. சிறிது நேரத்திற்கு முன்பு 2 அல்லது 3 மாத்திரமே நான் படித்தேன். பிதாவே, சரியானதை மாத்திரம் நான் பேச எனக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் எனக்கு அளித்து உதவ வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை அருளும். And may I have thy wisdom, and may the Holy Spirit come down just now and grant the wisdom that's needed. Bless us together today, Lord, as this little tabernacle group here. உம்முடைய ஞானத்தை நான் கொண்டிருப்பேனாக. மற்றும் பரிசுத்த ஆவிதாமே இப்பொழுது இறங்கி தேவைப்படுகின்ற ஞானத்தை அருளட்டும். கர்த்தாவே, இங்கே இந்த சிறிய கூடார குழுவான எங்களை ஒன்றாக ஆசீர்வதியும். Bless our dear beloved brother Neville here, Father. He's laboring along a shepherd here in the pasture field that's trying to lead the sheep to the green grass and the deep clovers. எங்களுடைய அருமை சகோதரன் நெவிலை ஆசீர்வதியும். இங்கே பிதாவே, அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டும் இங்கே மேய்ச்சல் இடத்தில் உள்ள ஒரு மேய்ப்பனாக, அதாவது ஆடுகளை பசுமையான புல்வெளி அண்டைக்கும் மற்றும் உயர் ரக புல்லுகள் அண்டைக்கும், out into the water and then back to the shade tree and caring for the sick and the needy and the little crippled ones and those who are weary and try to doctor them up and bring them so they'll be real sheep. வெளியே தண்ணீர்கள் அண்டைக்கும் மற்றும் மர நிழலுக்கும் வழிநடத்த முயற்சித்துக் கொண்டும் சுகவீனமும் தேவையுமானவைகளையும் மற்றும் முடமான மற்றும் விடாய்த்து போனவர்களையும் பராமரித்துக் கொண்டும் அவைகள் உண்மையான ஆடுகளாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்படிக்கு அவைகளை உள்ளே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். Oh Father, I pray that you'll bless him. Give him wisdom and knowledge and understanding. ஓ பிதாவே, நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் அருளும். And help us all together now, Father, and we'll give thee the praise in Jesus' name. Amen. பிதாவே, இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். நாங்கள் உமக்கு துதியை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். In some of these here, I'll get them out of stuff and just in parts of Scripture where they were belonging to him. And now we just start on some and answer right along until we can get as many as we possibly can out. I believe we can get them all, and I'll kind of watch here as we get out early. இப்பொழுது இங்குள்ள சிலவற்றிற்கு நான் வேத வாக்கியங்களை கொடுப்பேன். வேதத்தில் உள்ள அநேக பகுதிகளில் அவைகள் எங்கே இருக்கின்றதோ நான் அவைகளை எடுத்து வைத்துள்ளேன். இப்பொழுது நாம் சிலவற்றை ஆரம்பித்து நம்மால் முடிந்தவரை எல்லாவற்றுக்கும் சரியாக பதிலுரைப்போம். எல்லாவற்றையும் முடிப்போம் என நான் நம்புகிறேன். நாம் அனைவரும் சீக்கிரம் செல்ல நான் இங்கு கவனமாக இருப்பேன். இப்பொழுது முதலாவது காரியம் ஒரு கேள்வியா இருக்கிறது. வெறுமன நேரடியான ஒரு கேள்வி. 13 வயதில் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன். மறுபடியும் நான் எடுக்க வேண்டுமா? That's a nice little question to ask. Well, now, friend, I always leave that to the person. இப்பொழுது கேட்பதற்கு அது ஒரு அருமையான சிறிய கேள்வியாகும். பாருங்கள், இப்பொழுது நண்பனே, நான் எப்பொழுதும் அந்த நபரிடமே அதை விட்டு விடுகிறேன். Remember, I don't know. There's one that I do know who wrote. That's this one right here. And the man handed it to me himself, and somebody asked me a question back there that I should answer, and he never put it on paper. And I said, if I got enough time after these here, I would answer. நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது யார் இதை எழுதினது என்ற ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன். அதுதான் இங்கே இருக்கிற இந்த ஒன்று. அந்த மனிதன் தாமே என்னிடம் வந்து கொடுத்தார். யாரோ ஒருவர் என்னிடம் சற்று முன்பு வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். அவர்கள் காகிதத்தில் ஒருபோதும் அதை எழுதி வைக்கவில்லை. நான் எனக்கு இங்கே இவைகளுக்கு போதுமான நேரம் கிடைத்தால் நான் பதிலுரைப்பேன் என்று கூறினேன். But now, this year, was I
ஆனால் இப்பொழுது இது இங்கே நான் வேண்டுமா நான் I was baptized at 13. Shall I be baptized again? 13 வயதில் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன், மறுபடியும் நான் எடுக்க வேண்டுமா? If you've been a Christian all along since you were 13 years old, a believer in Christ, I'd just remain like you are. I wouldn't. If God has blessed you and give you the Holy Spirit since then. நீங்கள் 13 வயதில் இருந்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியாய் இருப்பீர்களானால் நீங்கள் இருப்பது போலவே நானும் இருந்து விடுவேன். நான் இப்பொழுது அதை செய்ய மாட்டேன். அது முதல் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளியிருப்பாரானால் நலமாயிருக்கும். Baptism is only a form. It's just to show the world or the congregation that you're with at that time, that you before witnesses. ஞானஸ்தானம் என்பது ஒரு முறைமையாகும். அது உலகத்திற்கு அல்லது சபையாருக்கு நீங்கள் அந்நேரத்தில் இருந்தவர்களுக்கு என்று காண்பிக்கத்தக்கதாக நீங்கள் சாட்சிகளுக்கு முன்பாக prove that you have believed that God sent His Son and He died and rose again on the third day, and you was buried into Him and have risen to walk in newness of life. And then same people that watched you when you was baptized will meet you at the judgment. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றும் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் நீங்கள் அவருடன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஜீவியம் செய்து நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்று நிரூபிப்பதற்காகவே ஆகும். நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது உங்களை பார்த்த அதே மக்கள் நியாயத்தீர்ப்பில் உங்களை சந்திப்பார்கள். புரிகிறதா? ஆகவே பிறகு யாராவது ஒருவர், ஒரு அந்நியர், நீங்கள் இருந்தீர்களா என்று கேட்டால், ஆம், என்னுடைய கர்த்தருடைய மரணத்தினூடாக அடக்கத்தினூடாக நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளேன். It's essential. I wouldn't want to say it isn't essential, but it is essential because it's every commandment of God is essential. பாருங்கள், நான் நினைக்கிறேன் ஞானஸ்தானம் அது தேவை என்று நான் கூறுகிறேன். அது தேவை அல்ல என்று நான் கூற மாட்டேன். ஆனால் அது தேவையான ஒன்று, ஏனென்றால் அது தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் முக்கியமானதாகும். Don't you think so? It's essential that we must be baptized. Jesus gave this statement in St. Mark 16. He said, go into all the world and preach the gospel. He that believeth and is baptized shall be saved. அப்படித்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுவது மிகவும் அவசியமாகும். இயேசு பரிசுத்த மத்தேயு அல்லது பரிசுத்த மார்க் 16 இந்த அறிக்கையை கொடுக்கிறார். அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். When he's talking to Nicodemus, he said, except a man be born of water and spirit, he will know why it must be baptized. I believe in immersing in baptism in the name of the Lord Jesus Christ. அவர் நிக்கதேமுவிடம் பேசிக் கொண்டிருக்கையில் அவர், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறினார். புரிகிறதா? அது ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழுக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு புதிய ஜீவியத்தில் எழுப்பப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதில் நான் விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறேன். You say, Brother Bill, did you ever baptize anybody over who'd been baptized when there's a little fellow and then be rebaptized? Many times. ஆனால் நீங்கள் சகோதரன் பில், சிறிய வயதில் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கையில் நீங்கள் மறுபடியுமாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துள்ளீர்களா என்று கேட்கலாம். அநேக முறை நான் அதை செய்துள்ளேன். There's a scripture over in Revelations, the 2nd chapter, speaking to the church. He said, repent and do your first works over again. And many of them interpret that scripture to say this. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வேத வாக்கியம் உள்ளது. 2ஆம் அதிகாரத்தில் சபையிடம் பேசுகின்றார். அவர், மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார். அவர்களில் அநேகர் இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் என்றால், that means you got to go right back and do the same thing over. Well, if you'll notice, dear Christian friend, அதாவது நீங்கள் திரும்பி சென்று அதையே மீண்டும் செய்ய வேண்டும். பாருங்கள் அருமை கிறிஸ்தவ நண்பனே, இதை நீ கவனிப்பாயானால், not disagreeing with this now, because we got the baptistry filled up. We're ready to baptize anybody that wants to be baptized at any time. But we're not disagreeing. If you want to be baptized, இப்பொழுது இதனுடன் நான் இணங்காதிருக்கவில்லை. பாருங்கள், ஏனெனில் நம்மிடம் உள்ள ஞானஸ்தான தொட்டி நிரப்பப்பட்டுள்ளது. ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று விரும்புவோர் எவருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமாய் உள்ளோம்.
நாங்கள் இணங்காமல் இருந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பினால், If that's something standing in your way and you feel like you should be, you go do it. That's right. You go do it. Don't let nothing stand in your way. You make yourself perfectly clear. உங்களுடைய வழியில் ஏதாவது இருக்குமானால் மற்றும் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று உணர்வீர்களானால், நீங்கள் சென்று அதை செய்யுங்கள். அது சரி, நீங்கள் சென்று அதை செய்யுங்கள். உங்கள் பாதையில் எதையும் இருக்க விடாதீர்கள். நீங்கள் உங்களைத்தாமே பூரணமாக தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். Just like if you've taken something years ago and you feel like you should go make that right, you go make it right, no matter what it is. You keep everything clear, because you'll come up to that thing, you can't go any farther till you get that out of the way. You just got to lay aside every weight, and the thing just easily dispatches. அநேக வருடங்களுக்கு முன் நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்திருந்து நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்று உணர்வீர்களானால், நீங்கள் சென்று அதை சரி செய்யுங்கள். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து விடுவீர்கள். ஏனெனில் உங்கள் பாதையில் இருக்கும் அதை நீங்கள் விலக்கும் வரையில் உங்களால் தொடர்ந்து செல்ல இயலாது. நீங்கள் பாருங்கள், பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் தள்ளியாக வேண்டும். If you want to be baptized again, go ahead. That's the thing to do. I've baptized many over. நீங்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினால் அப்படியே செய்யுங்கள். செய்ய வேண்டியது அதுதான். நான் அநேகருக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளேன். But now, to that scripture that you're referring to, that wasn't talking to an individual, that was to a church. See, the church, what they had done, they had lost their first love. ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வேதவாக்கியம், அது ஒரு தனிப்பட்ட நபரிடம் பேசவில்லை, அது சபைக்கு பேசப்பட்டதாகும். பாருங்கள், அந்த சபைக்கு அவர்கள் என்ன செய்தனர்? ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த தங்களுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டனர். See, the real freedom that they had in the beginning, and he said, unless you repent and do this first works over again, start right back and get the thing. பாருங்கள், அது அவர்கள் உண்மையாகவே ஆதியில் கொண்டிருந்த உன்னதமானதாகும். அவர், ஆகையால் நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார். சரியாக அதை செய்து அதை கைக்கொள். He's talking to the church. Unless you repent and go back again, well then, you're going to move the candlestick. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று அவர் சபையிடம் பேசுகின்றார். பாருங்கள், இல்லையெனில் நான் விளக்கு தண்டை எடுத்து விடுவேன். But if you want to be baptized, and you're baptized when you was 13 or whatever age, well, you be baptized if it's in your way. ஆகவே நீங்கள் 13 வயதிலோ அல்லது எந்த வயதிலோ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால், நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பினால், ஏன் அது உங்களுடைய வழியில் இருப்பின், நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படுங்கள். But now to say that scripturally, I could say you should be baptized again, there's only one scriptural way that I could announce that people was rebaptized. நீங்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று இப்பொழுது வேதபூர்வமாக நான் உங்களுக்கு கூற முடியுமானால், ஜனங்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று நான் கூற முடிந்த ஒரு வேதபூர்வமான வழிதான் உள்ளது. There's only one scripture in the entire Bible that people was rebaptized, and that was those who was baptized by John the Baptist before the Holy Ghost came. முழு வேதத்திலேயே ஒரே ஒரு வசனத்தில் தான் மக்கள் மறுபடியுமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னர் யோவானால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட மக்கள் தான் அவர்கள். Paul in Acts 19:5 told them that they had to be rebaptized again in the name of Jesus Christ in order to receive the Holy Ghost. See, பவுல் அப்போஸ்தலர் 19:5 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் அவர்கள் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னான். புரிகிறதா? now you don't have to be baptized to receive the Holy Ghost, because you can receive the Holy Ghost when your heart's right. See, because on Acts 2, Peter gave a farmer to repent and be baptized in the name of Jesus Christ. இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் இருதயம் சரியாக இருக்கும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறலாம். புரிகிறதா? ஏனென்றால் அப்போஸ்தலர் 2 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். And you shall receive the gift of the Holy Ghost. But then in Acts 10:49, God turned around and gave the Gentiles the baptism of the Holy Ghost before he was ever baptized at all. You see? So it's the condition of your heart. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்னும் ஒரு விதியை பேதுரு அளிக்கின்றான். ஆனால் அதன் பின்னர் அப்போஸ்தலர் 10:49 தேவன் திரும்பி புறஜாதியார் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்பே தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளித்தார். நீங்கள் பார்த்தீர்களா?
ஆகவே நீங்கள் பாருங்கள், அது உங்கள் இருதயத்தின் நிலையாய் உள்ளது. Then said Peter, "Can we forbid water, see that these has received the Holy Ghost like we had it at the beginning?" You see. So then he constrained them that they must be baptized in the name of Jesus Christ. அப்பொழுது பேதுரு, ஆரம்பத்தில் நாம் அதை பெற்றிருந்தது போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்றான். உங்களுக்கு புரிகிறதா? ஆகையால் அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். Then Paul in Acts 19 said, Paul having passed through the upper coast of Ephesus, he finds certain disciples and he said unto them, "Have you received the Holy Ghost since you believe?" அப்பொழுது பவுல் அப்போஸ்தலர் 19 கூறினான், பவுல் மேடான தேசங்களின் வழியா எபேசுவிற்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டான். அவன் அவர்களிடம், நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர். அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள், நாங்கள் யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று கூறினர். He said, John baptized unto repentance, saying that you should believe on him to come as on the Lord Jesus Christ. And when they heard this, they were baptized again in the name of Jesus Christ. So then that's அவன் யோவான் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று கூறி, வருகிறவரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றான். அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பார்த்தீர்களா? ஆகவே இப்பொழுது அது but just saying that you were baptized in Christian baptism at the age of 13 and you've lived the Christian life all the way along, or you've backslid a few times. இப்பொழுது இதன் பேரில் இது. ஆனால் நீங்கள் 13 வயதில் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெற்று இவ்வளவு காலமாக கிறிஸ்தவ ஜீவியம் செய்ததாக இது கூறுகிறதா? அல்லது நீங்கள் சில நேரங்களில் பின்மாற்றம் அடைந்து on backsliding, remember, you backslide every day. No way at all for you to keep out of it. All right. அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா பின்மாற்றத்தில் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. நான் யாராவது சென்று அதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று எண்ணினேன். ஆனால் பின்மாற்றத்தின் பேரில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்மாற்றம் அடைகிறீர்கள். அதை தவிர்க்க உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. சரி. But you backslide to the people in the church, but not before God. You backslide on Christ. But you're gone on God, because when you sin, you're gone. But you're constantly falling. Paul had to die every day. Is that right? ஆனால் நீ சபையினிடம் ஜனங்களிடத்தில் பின்மாற்றம் அடைகிறாய். ஆனால் தேவனுக்கு முன்பாக அல்ல. புரிகிறதா? நீ கிறிஸ்துவின் பேரில் பின்மாற்றம் அடைகிறாய். ஆனால் தேவன் பேரில் அடைகிறதில்லை. ஏனென்றால் நீ அந்நிலையை அடைந்தால் நீ பாவம் செய்யும் போது நீ இழக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். ஆனால் நீ தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறாய். பவுல் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டியதா இருந்தது. அது சரிதானே? He had to die every day, repent every day, and just constantly repenting all the time. See, and if Paul had to do that, then I'm going to have to too, aren't you? That's right. So அவன் ஒவ்வொரு நாளும் செத்து ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டியதா இருந்தது. எல்லா நேரத்திலும் தொடர்ந்து அவன் மனம் திரும்பிக் கொண்டே இருந்தான். புரிகிறதா? பவுலே அதை செய்ய வேண்டியதா இருந்ததானால், அப்படியானால் நானும் கூட அவ்வாறே செய்தாக வேண்டும். நீங்களும் கூட அல்லவா? அது உண்மை. ஆகவே நாம் But if you've been redeemed and you feel that the blood of Jesus Christ cleanses you from sin, then and you've lived a Christian life, I wouldn't think it'd be necessary. But if you want to, all right, we'll be fine. We'll be glad to do it. ஆனால் இப்பொழுது நீ மீட்டுக் கொள்ளப்பட்டவன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாவத்திலிருந்து சுத்திகரித்தது என்றும், அப்பொழுது நான் நீ ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்திருப்பாயானால் அது தேவை என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நீ அவ்வாறு செய்யப்பட விரும்பினால் சரி, அது அருமையாயிருக்கும். அதை செய்ய நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்போம். இப்பொழுது இங்கே யாரோ ஒருவர் என்னிடம் அங்கே பின்னால் கொடுத்த ஒரு சிறு குறிப்பு இருக்கிறது. What position will the church be in when the gospel returns to the Jews? சுவிசேஷமானது யூதர்களுக்கு திரும்புகையில் சபை எந்த நிலையில் இருக்கும்? Now the person that did this was referring here to Luke. He told me, brother, that he was referring to where it said the Gentiles would trod the walls of Jerusalem till the Gentile dispensation would be finished. இப்பொழுது இதை எழுதிய நபர் இங்கே லூக்காவை குறிப்பிடுகிறார். அவர் என்னிடம் கூறினார், நம்முடைய சகோதரன் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமின் மதில்கள் புறஜாதியாரால்
மிதிக்கப்படும் என்று அங்கு கூறப்பட்டதை அவர் குறிப்பிட்டிருந்தார். That's in Luke 21:24. Now listen closely, and this may get it. Beautiful question, wonderful. அது லூக்கா 21:24 உள்ளது. இப்பொழுது இதை புரிந்து கொள்ளும்படி கூர்ந்து கவனியுங்கள். அருமையான கேள்வி, அற்புதமானது. And when ye shall see Jerusalem compassed about with armies, and know that the desolation thereof is nigh. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். Now let's catch this close.